அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் உங்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கடகத்தில் கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2 சுகாதிபதியான சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராகு உங்களுடைய ராசிக்கு 2 இருப்பதால உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. கலைஞர்கள் தாங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதில் இருந்த தடைகள் அகல இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் பணம் வகையில் கைகள்ல புரளுங்க, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வாகனங்கள் வாங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேற இருக்குது. அந்த வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய முதலீடுகள் செய்வது குறித்து யோசிப்பீங்க. பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கான சலுகைகள் கிடைத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராசியில் சனி இருப்பதும் செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதும் சில சங்கடங்களை தரதாங்க செய்யும். அப்போது உங்களுடைய முயற்சிகள்ல தளர்ச்சியும் தடைகளும் வந்து செல்லுங்க. உடன்பிறப்புகள் ஆதரவு குறையும். பாக பிரிவினை பிரச்சனைகள் இழுத்தடிக்குங்க. தொழிலில் பாகஸ்தர்கள் பிரச்சனையை செய்வாங்க. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு சுகஸ்தான அதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பதால சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேருங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. திடீர் யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாக இருக்குது. அதே போல 2 இருக்கும் ராகுவால் திரண்ட செல்வங்களும் வரலாங்க. தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்களுடைய வழியில் பாராட்டாமல் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிதுனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறும்போது உடன்பிறப்புகள்ல ஆதரவு கொஞ்சம் குறையலாங்க. பாக பிரிவினை சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் போகலாங்க. தொழிலில் கூட்டாளிகளுடைய ஆதரவு குறைய இருக்குது. வேலை ஆட்களாலும் சில பிரச்சனைகள் வரலாங்க. இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு தற்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான புதன் பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வருவது யோகம் தாங்க. ஏன்னா எதிர்பாராத திருப்பங்கள் இத்தருணங்கள்ல ஏற்படுங்க. அதே நேரம் பஞ்சமாதிபதியாகவும் புதன் விளங்குவதால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலிமை இழக்கிறார். எனவே மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறலாங்க. உற்றார் உறவினர்களால் உருவாகும் பிரச்சனைகள் உங்களுடைய உள்ளத்தை நேரிடுங்க. பத்திரப்பதிவுகள்ல தாமதம் ஏற்படலாம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி உண்டாகும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு உன்னதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொட்டது துலங்குங்க, தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கடன் சுமை படிப்படியாக குறையுங்க. கவலைக்குரிய தகவல்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்குங்க. கூட்டு முயற்சிகள்ல இருந்து விடுபட சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. முக்கிய கிரகமான குரு பகவான் இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய மத்தியில குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க. வெற்றிக்குரிய செய்திகள் வீடு தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி பலம் பெறுவதால் பொருளாதார பிரச்சனையாகலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீடு மாற்றம், நாடு மாற்றம் விருப்பம் போல் அமையுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தில் குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும்போது மிக உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் தனஸ்தானத்தில் அல்லவா உச்சம் பெறுகிறார். எனவே பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிகாட்டுவாங்க. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, ஏதேனும் புதிய தொழில் செய்ய முதலீடு செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் வந்து சேர்ந்து புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டுகள் குவியுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாக இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு மனநிறைவான வாழ்க்கை அமையுங்க. வருமானம் திருப்தி தரும் விதமா அமையக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், பதவி உயர்வு ஆகியவை இந்த வாரத்தில் தானாக கிடைக்க இருக்குது. இக்காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி மீது வெற்றி குவியக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நலம் கொடுக்குங்க. மனதில் தைரியத்தை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.